அதிசய காரிய சித்தி தாயே ஓம் வாராகி நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி கலை. இன்னைக்கு நம்ம சேனல்ல வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போறோம். பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:01க்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை காலை 7:39 வரை பஞ்சமி திதி இருக்கு. திங்கட்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கு. அன்றைய நாள் தை 1 அப்படின்றதுனால இந்த பஞ்சமி திதி ரொம்பவே விசேஷமானது. இந்த மாதிரி மாதம் முதல் நாளே வரக்கூடிய பஞ்சமி திதியை அபூர்வ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே அரிதான ஒரு பஞ்சமி திதி. இந்த நாளில் வாராகி அன்னையை குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம் அப்படின்னா நாம கேட்கும் வரங்களை வாரி வழங்குவாங்க. வாராகி உபாசகர் எங்களுக்கு மட்டும் சொன்ன அந்த ரகசிய வழிபாட்டு முறையை இந்த பதிவு மூலமாக உங்களோடு பகிர்ந்துக்க போகிறேன். சரியான முறையில் செய்தால் மட்டுமே இது பலன் கொடுக்கும். அதனால் பதிவு முழுமையாக பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு ஏற்றின தீபச்சுடரில் அன்னையினுடைய முகம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. இதே படத்தை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் அன்னையினுடைய 2 கண்களும் வாய் சிரிக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக காட்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் கண்களுக்கும் இந்த தீபச்சுடரில் தெரியறது அன்னையினுடைய முகம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை போக்கி இன்பத்தை அருளக்கூடியவள் தான் நம்ம வாராகி அன்னை. உங்களில் நிறைய பேர் வாராகி அன்னையை எப்படி கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை, இந்த வாழ்க்கை நமக்கு இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சமயத்தில் தான் வாராகி அன்னை உங்களை நாடி வந்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னை உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கும். வாராகி அன்னையை கும்பிட ஆரம்பித்ததும் உங்கள் மொத்த பிரச்சனைகளும் தீந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வாராகி அன்னை உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவாங்க. அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அவங்கள விடாமல் கும்பிட்டுட்ருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் உன்னை கும்பிடுறேன், நீ எனக்கு இன்னும் எதுவுமே செய்யலை அப்படின்னு மட்டும் தயவு செய்து வாராகி அன்னைக்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் அன்னை உங்களை தேடி வந்திருப்பாங்க. நீங்கள் கேட்டதை நிறைவேற்றுறதுக்கு காலதாமதம் ஆனாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவங்களுடைய 2 கண்ணில் வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில கிரக தோஷங்களால் கூட உங்களுக்கு நடக்க இருக்கும் நல்ல காரியங்கள் தடைப்படலாம். அந்த தோஷங்கள் அனைத்தையும் விலக்கி நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் கணக்கு பிரகாரம் சீக்கிரமாகவோ கொஞ்சம் கால தாமதமாகவோ உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் அன்னையை கும்பிட ஆரம்பித்தோம், எனக்கு இன்னும் நல்லது நடக்கலை அப்படின்னு. ஒரு சிலர் கேட்டுடுறீங்க, ஒரு சிலர் கேட்காம மனசுலேயே வச்சுருப்பீங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பதிவு மூலிமா தெரியப்படுத்துகிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ பார்த்துக்கோமா அப்படின்னு அந்த பொறுப்பை வாராகி அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உன்னை நாடி வந்துட்டேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. கண்டிப்பாக வாராகி அன்னை உங்களை கைவிட மாட்டாங்க. முழு நம்பிக்கையோடு அன்னையை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே ஏற்பட வாராகி அன்னை அருள் புரிவாங்க. அடுத்ததாக பஞ்சமி திதி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு வெள்ளை நிற காகிதமும் ஒரு பச்சை நிற பேனாவும் தேவைப்படும். அந்த வெள்ளை நிற காகிதத்தில் பச்சை நிற பேனாவை வைத்து முதல்ல பெருசாக ஒரு நட்சத்திரம் வரையணும். இது ஷட்கோண நட்சத்திரம் இல்லை, ஐங்கோண நட்சத்திரம். இப்போ அந்த நட்சத்திரத்தில் ஒட்டினா மாதிரி மேலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சின்ன சின்ன நட்சத்திரங்கள் வரைஞ்சிட்டு வரணும். வரைகிற நட்சத்திரமே ஐங்கோண நட்சத்திரம் தான் வரையணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரை திருப்பி திருப்பி இந்த மாதிரி நட்சத்திரம் வரையணும். மொத்தம் 6 ஐங்கோண நட்சத்திரங்கள் இருக்கணும். நடுவில் பெரிய நட்சத்திரமும் சுற்றியும் 5 நட்சத்திரங்கள் இருக்கணும். அடுத்ததாக நடுவில் இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திரத்தில் ஸ்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரம் எழுதணும். அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் வா அப்படின்ற எழுத்து எழுதணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ரா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஹீன்னு எழுதிட்டு அடுத்து வரக்கூடிய 2 நட்சத்திரத்துலேயும் தேவி அப்படின்னு எழுதணும். அடுத்ததாக சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் நான் எந்த இடத்துலலாம் ஸ்ரீ போட்டிருக்கனோ அந்த இடங்களில் ஸ்ரீ எழுதணும். சரியான முறையில் எழுதுங்க. அது ஏன் அப்படின்னா நடுவில் வரைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய நேர்கோட்டில் ஸ்ரீ இருக்கணும். அடுத்ததான் நடுவில் வரைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய முக்கோணங்களில் மேலே இருக்க நட்சத்திரத்தில் வா அப்படின்னு எழுதியிருப்பீங்க, அதுக்கு கீழே பா அப்படின்னு எழுதணும். ரா அப்படின்ற எழுத்துக்கு பக்கத்தில் இஞ்ச் அப்படின்னு எழுதணும். ஹீக்கு நேராக இருக்கக்கூடிய முக்கோணத்தில் ச, தேக்கு நேராக இருக்கக்கூடிய முக்கோணத்தில் மூ, வீக்கு நேராக இருக்கக்கூடிய முக்கோணத்தில் கி அப்படின்ற எழுத்தை எழுதணும். நான் எழுதியிருக்க எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படின்னு தெரியல, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
அடுத்ததா வாராகி அன்னை உங்களுக்கு எந்த விஷயம் சீக்கிரமா நடத்தி குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அத நீங்க வரிசைப்படுத்தி கீழ எழுதிட்டு வரணும். நான் உதாரணத்துக்கு இந்த மாதிரி 2 விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுடைய தேவைகள் என்னவோ அத நீங்க வரிசைப்படுத்தி எழுதிக்கோங்க. அடுத்ததா இந்த காகிதத்த அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வாராகி அன்னை முன்னாடி வச்சுருங்க. நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல ஸ்ரீம் அப்படின்னு எழுதியிருப்பீங்கல்ல, அதுல ஒரே ஒரு அகல் விளக்கு தீபம் ஏத்தணும். இந்த தீபத்த நல்லெண்ணெயும், நெய்யும் சம அளவுல ஊற்றி 2 பஞ்சு திரிகள ஒன்றாக இணைத்து போட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தினுடைய சுடர் வாராகி அன்னைய பார்த்த மாதிரி இருக்கணும். வாராகி அன்னைக்கு இந்த தீபத்தை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னா, பஞ்சமி அன்று உச்சிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதியம் 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள ஏத்தி முடிச்சிரணும். தீபம் குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது எரியணும். அதிகபட்சம் 1 மணி நேரம் எரிய விடலாம். தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அகல் விளக்க தனியா எடுத்து வச்சிருங்க. பஞ்சமி அன்னைக்கு வாராகி அன்னை கோவிலுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாளாவது வாராகி அன்னை கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அடுத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வாராகி அன்னை கோவில்ல வச்சு தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா சப்த கன்னியர்கள் இருக்கக்கூடிய கோவில்ல வச்சும் செய்யலாம். ஏன்னா சப்த கன்னியர்கள்ல 5வதாக வாராகி அன்னை இருக்காங்க. நீங்க எந்த நேரத்துல கோவிலுக்கு கிளம்புறீங்களோ அப்போ அந்த தீபம் ஏற்றின காகிதத்தையும் கையில ஒரு 5 மருதாணி விதைகளை எடுத்துட்டு போகணும். காய்ந்த விதைகளா இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக இருக்கக்கூடிய விதைகளா இருந்தாலும் பரவாயில்ல. 5 விதைகளும் உடையாம இருக்கணும். கோவில்ல வாராகி அன்னை முன்னாடி உட்கார்ந்து செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கோவில்ல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து தீபம் ஏற்றின அந்த காகிதத்து மேல ஒவ்வொரு விதைகளா எடுத்து வச்சு இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லணும். ஸ்ரீம் பஞ்சமுகி வாராகி தேவியை நமக. மந்திரம் சொல்லி 5 விதைகளை வைத்ததுக்கு அப்புறம் அந்த காகிதத்தை நல்லா மடிச்சிருங்க. குருக்கள் கிட்ட கொடுத்து வாராகி அன்னை பாதத்துல வைக்க சொல்லிடுங்க. திரும்பவும் அதை கையில வாங்கக்கூடாது. அன்னையினுடைய பாதத்துல தான் இருக்கணும். இல்ல வைக்க மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கோவில்ல ஏதாவது ஒரு மூலையில வாராகி அன்னையை நினைச்சு வச்சுட்டு வந்துருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றதை வாராகி அன்னை பார்த்துப்பாங்க. உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை கூடிய விரைவிலேயே வாராகி அன்னை நிறைவேற்றி கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாங்கள் செய்து எங்களுக்கு ஒரு முறையிலேயே இந்த பரிகாரம் வெற்றி கொடுத்தது. நிறைய பேருக்கு சொல்லி இது நிறைய பேருக்கு நடக்கவும் செஞ்சுருக்கு. அதனால் கண்டிப்பாக செய்துடுவாங்க. இந்த பஞ்சமியில் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்து வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் எந்த பஞ்சமியில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அன்னையினுடைய அருளால் உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த அற்புத நாளை தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.